கடந்த 10 வருடங்களில் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகமே பிரமிக்கிறது. ரஷ்யாவில் வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை. எய்ம்ஸ் மருத்துவமனையையும் பார்வையிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் உள்ள ஹனுமன் கோவிலில் ராகுல் காந்தி வழிபாடு. காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சென்று சாமி தரிசனம். மும்பையில் BMW காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி பெண்ணை கொன்ற வழக்கு. தலைமறைவாக இருந்த சிவசேனா தலைவரின் மகனை கைது செய்தது காவல்துறை. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. தலைமை செயலாளர், DGP உள்ளிட்டோர் பங்கேற்பு. படுகொலை செய்யப்பட்ட BSP மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் மனைவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆறுதல். குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என உறுதி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியை சந்தித்து ஆறுதல். தமிழகத்தில் அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை. இப்படி தொடர்ந்து 1 மாத காலத்தில் இந்த படுகொலையில் அரங்கேறியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். தலைமை செயலாளர் DGP பதிலளிக்க உத்தரவு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திமுக அரசு தவறிவிட்டது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. என்னடா IPS படிச்ச நீ என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கேள்வி. ரவுடி என்று கூறியதால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆவேசம். தலித்துன்னா யாருன்னு தெரியாது, யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிம்புநிலை இந்த உனக்கு டெஃபமே உனக்கு எப்படி IPS பாஸ் பண்ண நீ? உனக்கு யார் IPS உனக்கு பாஸ் பண்ண சொல்லு? என்ன IPS பாஸ் பண்ண நீ? என்ன IPS பாஸ் பண்ண நீ? ஒரு IPS படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னு. எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கின நீ. திமுக MLA-க்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாளை இடைத்தேர்தல்.
வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இவிஎம்களை எடுத்துச் செல்ல தனியார் வாகன ஓட்டுநர்கள் மறுப்பு. உணவுக்கு கூட தேர்தல் ஆணையம் தரப்பில் பணம் வழங்கவில்லை என புகார். நேரத்திலிருந்து அந்த காசு அதிகாரி அதை பற்றி பேச மாட்டாங்க சார். அவங்க வேலையை அவங்க தான் பார்க்குறாங்க. நம்ம வேலை நாம தான் பார்க்கணும். நம்மளுக்கு பஸ் நாம தான் கேட்டாகணும். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணை. நீதிபதி அபய் எஸ் ஓகா அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் கஞ்சா விற்பனை தொடர்பாக போலீசார் சோதனை. நடிகர் சூரிபானியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய நபர் கைது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டு வந்த மனநல காப்பகம். காப்பகத்தை பூட்டி சீல் வைத்து 13 பேரை மீட்ட வருவாய்த்துறையினர். ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கும்படி உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மத்திய அரசின் குற்றவியல் திட்டங்களுக்கு தொடரும் எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் போராட்டம். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் காயங்களுடன் மீட்பு. சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் கடும் போக்குவரத்து நெரிசல். புதிய இரும்பு மேம்பால பாதை அமைக்கும் பணி கிடப்பில் போட்டப்பட்டுள்ளதே காரணம் என குற்றச்சாட்டு. ஜிம்பாப்வேயில் வைல்ட் லைஃப் டூர் சென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் குடும்பத்தினருடன் சென்று வன விலங்குகளை கண்டு உற்சாகம். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் சாமி தரிசனம். தனது மனைவியுடன் சென்று வழிபாடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு விவகாரத்தில் சமந்தாவிடம் மன்னிப்பு கூறிய மருத்துவர். சமந்தாவை காயப்படுத்துவது தனது நோக்கம் இல்லை என விளக்கம்.